அன்னியம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இருங்க பேர் ரொம்ப நீட்டா இருக்கு, பார்த்து படிச்சிடறேன். கிஸ் மீ அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட் அந்த படம் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி. இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சும்மா இருக்கும் போது விட்டத்தை பார்த்து நான் யோசிச்சு வச்ச கதையை யாரோ படமா எடுத்த மாதிரி அப்படியே இருந்தது. இந்த படத்தோட கதையை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள எத்தனை பேருக்கு இதே ஃபீலிங் வந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஹனானாவை காட்டுறாங்க. அவங்க இப்பதான் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுப்பாங்க. ஹனானாவை பத்தி சொல்லணும்னா, அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதனால வீட்டுக்கு லேட்டா வர்றதுனால ஹனானா தான் அவங்களோட குட்டி தங்கச்சியை பாத்துப்பாங்க. ஹனானாக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தரோட பேரு மேக்ஸ், இன்னொருத்தவங்களோட பேரு சூசி. மேக்ஸ் ஹனானாவை சின்ன வயசுல இருந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹனானாக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இப்ப எப்பயும் போல ஒரு நாள் ஹீரோயின் அவங்களோட குட்டி தங்கச்சிக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு குட்டி தங்கச்சியை தூங்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதனால சிண்ட்ரெல்லா கதை புக் எடுத்து வச்சுட்டு அந்த கதையை படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட குட்டி தங்கச்சி ஹீரோயின் சொல்றத காதுல வாங்காம டிவில ஃபேமஸான ஒரு லவ் மூவி ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வர ஹீரோ ரொம்பவே சூப்பரா இருக்காரு அப்படின்னு குட்டி தங்கச்சி சொல்ல ஹீரோயினும் திரும்பி டிவியை பாக்குறாங்க. டிவியில அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோட படம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துல வர அந்த ஹீரோவோட உண்மையான நேம் அயாசே. அவர் அந்த படத்துக்கு மட்டும் ஹீரோ கிடையாது, நம்ம படத்துக்கு அவர் தான் ஹீரோ. ஓகே, இப்ப ஹீரோவை பத்தி சொல்லணும்னா, ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு பாய் பேண்ட்ல இருந்திருப்பாரு. அந்த குரூப்ல மொத்தம் 5 பேர். அதுக்கப்புறமா ஹீரோக்கு சினிமால நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். இப்ப அவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹீரோ. ரொம்பவே ஃபேமஸான ஆள் அப்படின்றதுனால அவருக்கு ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். அதுலயும் கேர்ள் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் ஹீரோயின் ஸ்கூல்லயே எல்லாருமே ஹீரோவோட ஃபேன்ஸ் தான். ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூசி கூட ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹீரோயின் கிட்ட அடிக்கடி ஹீரோவை பத்தி பேசுவாங்க. ஆனா ஹீரோயின் பெருசா கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஹி அப்படின்னு ஹீரோவை நினைச்சு சிரிச்சுட்டே பிளஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பத்தாதுன்னு ஹீரோயின் சும்மா இருக்க டைம்ல எல்லாம் வீட்டத்தை பார்த்து ஹீரோ நம்மள லவ் பண்ணா எப்படி இருக்கும், ஹீரோ கூட நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாப்பாங்களாம். ஹீரோயினோட கனவுக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி ஒரு நாள் நைட்டு ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூசி ஹீரோயினுக்கு கால் பண்ணி, அந்த ஃபேமஸான ஆக்டர் அயாசே ஷூட்டிங்காக நம்மளோட ஸ்கூலுக்கு வராராம். பேக்ரவுண்ட்ல நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்றதுனால நம்ம ஸ்கூல் பசங்களே நடிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு நம்மளா நடிக்கிறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் யார் யாரெல்லாம் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு நேம் லிஸ்ட் கேட்டாங்கன்னா, நீ உன் பேரை கொடுக்கும் போது என் நேமையும் சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறாங்க. ஹீரோயின் சூசி இன்னும் சில பசங்களை நடிக்கிறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் சூசி அந்த பசங்க எல்லாருமே எப்ப கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஷூட்டிங்காக செட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அதை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ரூம்குள்ள போக யார் மேலேயோ ஹீரோயின் அடிச்சிடுறாங்க. யாருன்னு நிமிந்து பார்த்தா அது நம்ம ஹீரோ. சாரி அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேஷுவலா சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்கறதுக்காக போறாரு. ஆனா இந்த பக்கம் ஹீரோயின் இப்ப நம்ம ஐடலியா தொட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுறிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு ஹீரோயினை திரும்பி பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. அவ்வளவுதான் ஹீரோயின், இதுக்கு மேல இங்க நின்னு இருந்தேன்னா நான் மயக்கமே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. அந்த ரூமை விட்டு ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறமா சூசி ஹீரோயினை மீட் பண்ணி, ஹீரோவை நீ பாத்தியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் பார்த்தேன் அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க. உடனே சூசியும், என்னப்பா இவ்வளவு கேஷுவலா சொல்ற, அவர் எவ்வளவு பெரிய ஹீரோ, அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல ஹீரோயின் அதனால என்ன இருக்கு அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் ஹீரோயினோட மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு. இப்படியே 1 வீக் போயிடுது. இன்னைக்கு ஸ்கூல் லீவு. அதனால ஹீரோயின் பார்க்ல வாக்கிங் எல்லாம் போயிட்டு அவங்களோட டைமை என்ஜாய் பண்ணிட்டு மாலுக்கு போறாங்க. அந்த மால்ல ஒரு கிளா மிஷின் இருக்கு. அதை பார்த்தோடனே ஹீரோயினுக்கு அவங்களோட குட்டி தங்கச்சி பொம்மை வேணும்னு அவங்க கிட்ட கேட்டதும் ஞாபகம் வருது. சரி, இந்த மிஷின்ல நம்ம எப்படின்னா ஒரு பொம்மையை வின் பண்ணி நம்மளோட தங்கச்சிக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஒரு காயினா போட்டு ஹீரோயினும் ரொம்ப நேரம் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயினால ஒரு பொம்மை கூட வின் பண்ணவே முடியல. இப்படி ஹீரோயின் ஒரு பொம்மை கூட எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கத தூரத்துல இருந்து ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயின், இதுதான் என்னோட கடைசி காயின், எப்படின்னா ஒரு பொம்மையாச்சும் நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த காயினை அந்த மிஷின் உள்ள போட, அப்ப தூரத்துல இருந்து ஹீரோயினை வாட்ச் பண்ணிட்டு இருந்த அந்த ஆளு ஹீரோயின் கிட்ட வந்து இப்படி விளையாடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தராரு. ஹீரோயினும் அவர் சொன்ன மாதிரி அப்படி விளையாட ஒரு பொம்மைய வின் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் பொம்மைய வின் பண்ணிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறது நம்மளோட ஹீரோயினும் ஹீரோவை பார்த்தா ஷாக்ல அவரோட பேரை சொல்லி கத்த அங்க இருக்க எல்லாரோட அட்டென்ஷனும் ஹீரோ பக்கம் திரும்புது. ஹீரோ வேற ஃபேமஸான ஆக்டரா, இப்ப எல்லாருமே ஹீரோவை சுட்டு போட்டுருவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட கைய பிடிச்சுக்கிட்டு மாலை விட்டு வெளியே ஓடி வராரு.
கொஞ்ச தூரம் ஓடி வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட எனக்கு தேவையில்லாத அட்டென்ஷன்லாம் பிடிக்காது, நான் நார்மல் லைஃப் வாழ்த்துக்கு தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ ஹீரோயினோட ஒரு ஷூ பிஞ்சிடுது. ஹீரோயின் அப்பயுமே அதை கண்டுக்காம அங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நொண்டியே ஓடி ஒரு தியேட்டருக்கு வராங்க. தியேட்டருக்கு வந்த ஹீரோயின் அவங்களோட சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கைய பாக்குறாங்க. மால் விட்டு வெளியே வரும்போது ஹீரோயினோட இந்த கையை பிடிச்சுதான் வெளியே கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதனால ஹீரோயின் இந்த கையை கழுவவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க ஹீரோயினோட பக்கத்து சீட்ல யாரோ வந்து உட்கார என்னோட இமேஜினேஷன்ல இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்றது யாரு அப்படின்னு ஹீரோயின் திரும்பி பார்த்தா அது ஹீரோ. தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிறது ரொம்பவே பழைய படம் போல இருக்கு. அதனால தியேட்டர்ல யாருமே கிடையாது, ஹீரோவும் ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட எனக்கு இந்த மாதிரி பழைய படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா படம் முடிஞ்சிடுது, அதாவது தியேட்டர்ல ஓடிட்டு இருக்க அந்த படம் முடிஞ்சிடுது. அப்ப ஹீரோயின் கிட்ட பிஞ்சு போன ஷூவை போட்டு நீ எப்படி வீட்டுக்கு போவ, இந்த என்னோட ஷூஸை போட்டுக்கோ அப்படின்னு அவர் போட்டிருக்க ஷூஸை கைட்டி ஹீரோயின் கிட்ட தராரு. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வாங்கிக்கல, அப்புறம் ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோவோட ஷூஸை ஹீரோயின் வாங்கி போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் ஹீரோவா ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க நேத்து போட்டுட்டு இருந்து பிஞ்சு போன அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ஷூஸ் எடுத்து உனக்காக புதுசா நான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோயினுக்கு போட்டும் விடுறாரு. ஹீரோவும் இந்த ஷூவை உனக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு வெளியே போக ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வெளியே வராங்க. ஒரு வழியா ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. ஹீரோ கிட்ட ஒரு கவரை கொடுத்து இது நேத்து நீங்க எனக்கு கொடுத்த உங்களோட ஷூஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை வாங்கிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ஹீரோயின் கையில ஒரு நம்பரை எழுதுறாரு. இது என்னோட பர்சனல் நம்பர், இதுல நீ எனக்கு கால் பண்ண, உன்னோட கால்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் அவங்க கையில எழுதியிருக்க அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா கால் கனெக்ட் ஆகல. ஹீரோயின் மறுபடியும் கால் பண்றாங்க. ஆனா கால் போகவே இல்லை. இந்த சைடு ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவரோட முன்னாள் காதலி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோவோட எக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருமே லவ் பண்ணிருப்பாங்க, அப்புறம் செட் ஆகாதுன்னு பிரிஞ்சிட்டாங்க. இப்ப புதுசா ஒரு படத்துல 2 பேருமே ஒன்னா நடிக்க போறாங்களாம். அதனால ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் முழிக்காத மாதிரி திரும்பின்னு போனா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்களோட கையை கோவமா கழுவிட்டு இருக்காங்க. அந்த நம்பர் அவங்க கையை விட்டு போகணும்னு தேய்ச்சி கழுவிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த சீன்ல ஹீரோ அவரோட கார்ல ஷூட்டிங் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட மேனேஜர் ஹீரோ கிட்ட நீங்க ரொம்பவே ஃபேமஸான ஆக்டர் அப்படின்றதுனால ரொம்பவே உஷாரா இருக்கணும், உங்க பேருக்கு எந்த பாதிப்பும் வராம நீங்க பாத்துக்கணும், உங்க பேருக்கு எதனா பாதிப்பு வந்துருச்சுன்னா உங்களோட சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அது எதையுமே கண்டுக்கல. கார் விண்டோ வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தூரத்துல ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கதை ஹீரோ பாக்குறாரு. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ இப்ப மேனேஜர் சொன்ன எல்லாத்தையுமே காத்துல பறக்க விட்டு ஒரு மாஸ்க் எடுத்து போட்டு காரை விட்டு வெளியே வந்து ஹீரோயினை துரத்திட்டு ஓடுறாரு. ஒரு வழியா ஹீரோயினை பிடிச்சி என்ன நான் உன்னோட கால்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவங்களோட போன் எடுத்து காட்டி பாருங்க நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்கேன்னு, கால் கனெக்டே ஆகல அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அவரோட பழைய நம்பரை கொடுத்துட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட. அச்சோ உங்ககிட்ட பழைய நம்பர் கொடுத்துட்டேன்னா கூட புது நம்பரை சேவ் பண்ணி தரேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இருந்து போனை வாங்குறாரு. ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டு எனக்கு உங்களோட நம்பர் வேணாம், ஸ்டார்டிங்ல எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருந்தது, ஆனா இப்ப அந்த ஃபீலிங்ஸ் போயிடுச்சு, எனக்கு உங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போறாங்க. ஹீரோவும் பின்னாடியே வந்து ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்னு ஷாக்கா நின்னுட்டு இருக்க, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்தே உன் மேல எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு, அதனாலதான் உன் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட உன்னோட பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோ கிட்ட அவங்களோட பேரை சொல்றாங்க. அப்படியே ஹீரோயினை ஒரு டேட்டுக்கு கூப்பிட்டு ஹீரோயினும் நெக்ஸ்ட் சீன்ல ரெடி ஆகி நிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பிக் பண்றாரு. அப்ப ஹீரோயின் எங்க போறோம்னு கேட்க ஹீரோ அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டை ஆச்சரியமா பாக்குறாங்க. இவ்வளவு பெரிய வீட்டை பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயினும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா டிவி பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோக்கு தூக்கம் வர ஹீரோயினோட ஷோல்டர்ல சாஞ்சி ஹீரோ தூங்குறாரு. ஒரு 10 நிமிஷம் ஹீரோ தூங்கிருக்க மாட்டாரு. அதுக்குள்ள ஹீரோவோட வீட்டுக்குள்ள மேனேஜர் வந்துடுறாரு. மேனேஜர் ஹீரோயினை பார்த்து ஷாக்காக, ஹீரோயின் மேனேஜரை பார்த்து ஷாக்காக. மேனேஜர் ஹீரோயின் கிட்ட நீ யாருன்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ அவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு மேனேஜர் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட மேனேஜரும் ஹீரோயினும் ஷாக்கு மேல ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மேனேஜர் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு.
ஹீரோயின் இப்பதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. நீ அவங்கள லவ் பண்ற விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா உனக்கும் கெட்ட பேரு, அவங்களுக்கும் கெட்ட பேரு. அது மட்டும் இல்லாம நீ பெரிய ஆக்டர், ஹீரோயின் சாதாரணமான பொண்ணு, இதுவே நிறைய பிரச்சனைய உருவாக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. வழக்கம் போலதான் ஹீரோ அது எதையுமே கண்டுக்கல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தா, நான் ஷூட்டிங்ல பிஸி ஆயிடுவேன், அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம மீட் பண்ண முடியாது, பேசிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின் கொஞ்ச நாளைக்கு ஹீரோவை பார்க்க முடியாது அப்படின்றத நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேக்ஸ் ஒரு பூக்கடை வச்சிருக்காரு. ஹீரோயின் சும்மா தானே இருக்கும், அந்த பூக்கடையில அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் மேக்ஸும் அந்த பூக்கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப விளையாட்டா மேக்ஸ் ஹீரோயினை லவ் பண்ற விஷயத்த சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோயின் அதை சீரியஸா எடுத்துக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பூ டெலிவரிக்காக ஆர்டர் வர ஹீரோயினும் நான் அந்த ஆர்டர் எடுத்துக்கிறேன்னு டெலிவரிக்காக போறாங்க. பார்த்தா அந்த இடத்துலதான் ஹீரோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினோட நேரமா என்னன்னு தெரியல, அந்த இடத்துல இப்பதான் கிஸ் சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவரோட ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு சீரியஸா கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட முன்னாள் காதலி. இப்படி ஹீரோ வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்றதை பார்த்த ஹீரோயின் மனசடைஞ்சு போய் அழுதுட்டே அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஹீரோயின் அழுதுட்டே ஓடுறத ஹீரோவும் பாத்துடுறாரு. ஹீரோயினை துரத்திட்டு பின்னாடியே வராரு. ஒரு வழியா ஹீரோயினை பிடிச்சி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களோட மூக்குல ஹீரோ கிஸ் பண்ணிட்டு, நான் உன்னை மார்க் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் யாரையும் உன்னை நீ தொட விடக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் பிளஷ் பண்றாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வெளியே நின்று ஹீரோவோட எக்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் ஹீரோவும் அவங்களும் பிரிஞ்சிட்டாலுமே ஹீரோ கூட இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் ஹீரோவோட எக்ஸ் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி நம்ம வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிட, ஹீரோயின் இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேக்ஸுக்கு பர்த்டே, அதனால என்னோட வீட்டுல நாங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ண போறோம், அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைட் மேக்ஸும் சூசியும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப சூசி மேக்ஸ் கிட்ட, இன்னைக்காச்சும் உன்னோட லவ்வை ஹீரோயின் கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா வேற எவனாச்சும் அவளை கொத்திட்டு போயிடுவான் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. இதை கிட்ட மேக்ஸும் இல்ல இன்னைக்கு எப்படியாச்சும் என்னோட லவ்வை நான் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல சூசி, ஹீரோயின், மேக்ஸ் எல்லாருமே மேக்ஸோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோயினோட வீட்டுல ஹீரோவை பார்த்துட்டு மேக்ஸும் சூசியும் ஷாக் ஆக, ஹீரோ நானும் ஹீரோயினும் டேட் பண்றோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சூசி சந்தோஷப்படுறாங்க. மேக்ஸும் சந்தோஷப்படணும்னு தான் நினைக்கிறாரு, ஆனா அவரால் முடியல. அதனால சூசியும் ஹீரோயினும் இல்லாதப்ப மேக்ஸ் ஹீரோ கிட்ட, நீ சீரியஸா தான் ஹீரோயின் பின்னாடி சுத்துறியா இல்ல சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஹீரோ நான் ரொம்பவே சீரியஸா தான் ஹீரோயினை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அவரோட வீட்டுக்கு ஹீரோயினை இன்வைட் பண்றாரு. ஹீரோயினும் வராங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட டைமை ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. கடைசியா ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பும் போது ஹீரோ அவர் வீட்டோட இன்னொரு சாவியை ஹீரோயின் கையில கொடுத்து, நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஹீரோக்கே தெரியாம அவர் வீட்டுக்கு போய் அவரை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி ஹீரோவும் அவரோட எக்ஸும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் அழுதுட்டே வீட்டை விட்டு வெளியே ஓடி வர, ஹீரோவும் பின்னாடியே ஓடி வந்து எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் கேக்குற மாதிரியே இல்ல. இப்படியே ஒரு 4 நாள் ஹீரோயின் வீட்டை விட்டே வெளியே போகாம வீட்லயே படுத்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினை பார்க்க மேக்ஸ் வராரு. மேக்ஸ் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு ஹீரோயினை அப்படியே கட்டி பிடிச்சி அவரோட லவ்வ சொல்ல, ஹீரோயின் மேக்ஸை வெறும் ஃப்ரெண்டா தான் பார்த்திருப்பாங்க. அதனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஹீரோயின் மேக்ஸையே குறுக்குறுன்னு பார்க்க, மேக்ஸும் ஹீரோயினுக்கு நம்ம மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எப்பயும் போல ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப ஹீரோயினை மீட் பண்றதுக்காக ஹீரோவோட எக்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவோட எக்ஸும் தனியா உட்காந்து பேசுறாங்க. இப்ப ஹீரோவோட எக்ஸ் ஹீரோயின் கிட்ட, எனக்கு தான் ஹீரோ வேணும், நீ ஒதுங்கிடு, எங்க 2 பேருக்கு நடுவுல நீ வராத அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் எனக்கு தான் ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்வாங்கன்னு ஹீரோவோட எக்ஸ் நினைச்சா, ஆனா ஹீரோயின் அப்படி சொல்லல, நீங்க 2 பேரும் தான் சரியான மேட்ச், நானும் ஹீரோவும் மேட்சே கிடையாது, பணம், திறமை, அழகு இது எல்லாமே உங்களுக்கு தான் அதிகம், நீங்க தான் ஹீரோக்கு கரெக்டா இருப்பீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ஹீரோவோட எக்ஸ், ஹீரோயின் ரொம்ப நல்லவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அன்னைக்கு நைட் ஹீரோவை மீட் பண்றதுக்கு நானா தான் வந்தேன், என்னோட லவ்வை ஹீரோ கிட்ட சொன்னேன், ஆனா ஹீரோ உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, நான் ஹீரோயினை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலுமே நான் தான் ஹீரோ எதிர்பார்க்காதப்போ டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணேன், அப்பதான் நீ கரெக்டா வந்து அதை பார்த்துட்ட அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் அப்ப ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லை, நம்ம தான் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் நான் தான் சாரி சொல்லணும், தப்பு எல்லாமே என் மேலதான் அப்படின்னு சொல்றாங்க.
ஹீரோவும் உன்னை தவிர நான் வேற யாரையுமே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வர சொல்றாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்ல. என்னன்னு கேட்டா ஹீரோ மொத்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கையுமே ரெண்டுக்கு எடுத்து வந்திருப்பாரு ஹீரோயின்காக. அன்னைக்கு ஃபுல் டேவுமே ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த கொஞ்ச நாள்ல ஹீரோவும் ஹீரோயினும் சினிமாக்கு போறது, ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ வர்றது, ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயின் வர்றது, இப்படின்னு அவங்களோட டைமை என்ஜாய் பண்றாங்க. என்னடா நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ற விஷயம் மீடியால லீக் ஆயிடுது. ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு ஆசாசியா நடந்து வந்துட்டு இருக்க. அப்ப ஹீரோக்கு அவரோட மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. மேனேஜர் ஹீரோ கிட்ட உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு வராரு. அப்ப மீடியா ஹீரோவை சுட்டு போட்டுடுறாங்க. நீங்க லவ் பண்ற பொண்ணு யாரு, அவ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணா அப்படின்லாம் மீடியா கொஸ்டின்ஸ் கேட்க ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம போயிடுறாரு. இன்னொரு சைடு ஹீரோயின் இது எல்லாத்தையுமே டிவில பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பேரோ ஃபேஸோ எதுவுமே லீக் ஆகல. ஹீரோ மேல மட்டும்தான் பழி வந்திருக்கு. அடுத்த நாள் ஹீரோவோட மேனேஜர் ஹீரோயினை மீட் பண்ணி உன்னாலதான் அவனுக்கு எல்லா பிரச்சனையும், இப்ப அவனோட சினிமா வாழ்க்கையே அழிய போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லி ஹீரோயினை ஒரு மாதிரி குழப்பி விட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் நெக்ஸ்ட் டே ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் வராரு. நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு பக்கம் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே 3 இயர்ஸ் ஆகிடுது. ஹீரோ இன்னும் ஃபேமஸான ஆக்டரா ஆகிடுறாரு. ஹீரோக்கு குளோபல் அவார்ட் தராங்க. அதை ஹீரோ வாங்கிட்டு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு வர ஹீரோவோட மேனேஜர் ஹீரோ கிட்ட மேக்ஸ் கிட்ட இருந்து உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை ஹீரோ கையில தராரு. ஹீரோவும் அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பாக்குறாரு. அதுல மேக்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னதான் பிரேக்கப் பண்ணி இருந்தாலுமே ஹீரோயின் இன்னும் ஹீரோவை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. 3 வருஷமா ராத்திரியும் பகலுமா ஹீரோவோட படங்களை தான் ஹீரோயின் போட்டு போட்டு பார்ப்பாங்களாம். எங்கன்னா வெளியே போனா கூட ஹீரோவோட போஸ்டர் இருந்ததுன்னா அதை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்களாம். இந்த 3 வருஷத்துல ஹீரோவை ஹீரோயின் ரொம்பவே மிஸ் பண்ணதா சொல்லி நீங்களும் ஹீரோயினும் மறுபடியும் ஒன்று சேரணும், இதுல நான் ஒரு டிக்கெட் அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்க அந்த தியேட்டருக்கு வாங்க அப்படின்னு மேக்ஸ் சொல்லியிருக்காரு. இன்னொரு சைட் மேக்ஸ் ஹீரோயின் கிட்ட ஒரு டிக்கெட்டை கொடுத்து இந்த படம் பாரு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தியேட்டருக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த சைட் ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கணும்னு அடிச்சு பிடிச்சு தியேட்டருக்கு ஓடி வரதுக்குள்ள படமே முடிஞ்சு போயிடுது. ஹீரோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சோகமா தியேட்டரை விட்டு வெளியே வர ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு போல. ஹீரோ பின்னாடி ஹீரோயின் நடந்து வராங்க. ஹீரோயினை பார்த்து ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு, அன்னைக்கு நீ பிரேக்கப் பண்ணப்ப நான் எதுக்காக எதுவுமே சொல்லாம போனேன் அப்படின்னா, என்னைக்கு நான் எல்லா பிரச்சனையும் எதிர்த்து ஃபேஸ் பண்ணி உன்னை நல்லா பாத்துக்கிறனோ அப்பதான் உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினும் ஹீரோ சொல்றத அழுதுட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவர் கையில இந்த கவர்ல இருந்து ஒரு ஷூஸ் எடுத்து வெளியே வைக்கிறாரு. அது பார்க்கறதுக்கு சிண்ட்ரெல்லா ஷூஸ் மாதிரியே இருக்கு. அதாவது ஹீரோயின் தான் சிண்ட்ரெல்லாவா, ஹீரோ தான் சிண்ட்ரெல்லா கதையில வர அந்த பிரின்ஸாம் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. இப்ப ஹீரோ அப்படியே முட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஓகே சொல்ல இந்த படமும் முடியுது. இந்த படம் முழுக்க முழுக்க இல்லைனாலும் ஓரளவுக்கு என்னோட கதை மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த படத்தோட டைரக்டருக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் போய் சட்ட ரீதியான வேலைகளை பார்க்குறேன். பாய்.